அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பரவலாக உலமாக்கள் பற்றின ஒரு தவறான கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, வக்து தொழுதுக்கப்புறம் சுபு தொழுது அடுத்து லோருக்கு தானே வேலை, சும்மா தானே உட்காந்து இருக்கிறாங்க, அதெல்லாம் 50 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு வேலை, 5 வக்துக்கு 10 நிமிஷமாமா, 24 மணி நேரத்தில் 50 நிமிஷம் மட்டும் வேலை பார்த்துட்டு இப்படி சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ட்டு இமாம்களுக்கு உலமாக்களுக்கு தரக்கூடிய அந்த சம்பளம் அவங்களுடைய வேலைகள் பற்றி ரொம்ப குறைவான சிந்தனைகள் இருக்கிறது உண்டு. அதை நம்ம வழக்கமாகவே இமாம்கள் அந்த பள்ளியின் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் ஊதியம் இதெல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் தர முடியும். ரேட்டு ஃபிக்ஸே பண்ண முடியாது. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ரேட் உண்டு. இப்போது வந்து கொத்தனாருக்கு 1000 ரூபா, புரோட்டா மாஸ்டருக்கு 1200 ரூபா, பஸ் டிரைவருக்கு 1300 ரூபா, இப்படின்னு ஒரு ரேட் இருக்குல்ல. இமாம்களுக்கு இந்த வேலைக்கு என்ன ரேட்டுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? எந்த ஃபிக்ஸும் பண்ண முடியாது. அது ஒரு திருப்திக்காக, இன்னும் சொல்ல போனா அவங்க வேற எங்கேயும் போக முடியாம லாக்கா இருக்கிறதுக்கு அந்த காசை ஒழிய செய்யற வேலைக்கு காசு இல்லை. செய்யற வேலைக்கு காசு வாங்கினோம்னா அல்லாட்டு போய் நம்ம எதையும் செய்ய முடியும், வாங்க முடியாது. எனக்கு நான் தொழில் வச்சுட்டேன் காசு கொடுங்கன்னா அல்லாட்டு போய் என்னன்னு கேட்க முடியும்? அதுக்கு யாரும் வாங்குறதும் இல்லை, யாரும் கொடுக்கறதும் இல்லை. எங்கள்கிட்ட இருங்க, உங்க ஜீவனாம்சத்தை நீங்க பார்க்கணுமே, நாங்க ஏதாவது தர்றோம் அப்படின்னு அந்தந்த ஊருடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி தர்றது உண்டு. இதுல என்னன்னா, இவங்க நிறைய பேர் வந்து இமாம்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான சம்பளம் தான் தர்றாங்க, இது பத்தாதா, என்ன வேலை பார்க்குறேன்னு இவ்வளவு காசு கேட்கறாங்கன்னா செய்யறது உண்டு. அதனால ஒரு ஊழியமாகவே கருத்தில் கொண்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் போடுவோம், எவ்வளவு வேலை பார்க்குறாங்க, அதுக்கு ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு தரலாம்னு யூகம் பண்ணோம்னா எவ்வளவு தந்துட்டு இருக்கோம்னு புரியும். அப்படின்னா இப்ப தொழுகு வைக்கிறா, மெயின் வேலை 5 வக்து தொழுகு வைக்கிறாங்க. இப்ப அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம தொழுகு வைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு அடிப்படையை வச்சுதானே நம்ம கொடுக்க முடியும். எதை அடிப்படையா வைக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபாத்தியா ஓதற்காக ஏதாவது வீட்டுகளுக்கு போனோம்னா ஒரு 200 ரூபாய் இன்னைக்கு சாதாரணமா தர்றாங்க வீடுகள்ல. அதை ஒரு அளவா வைப்போம். அவங்க தர்றது ஓதற்கல்ல, முகப்பத்துக்கு தர்றா, இருந்தாலும் ஏதாவது ஒன்று கேஸ் எடுக்கணுமே. அப்போ ஒரு வக்து தொழுகை வைக்கிறதுக்கு ஒரு 100 ரூபான்னு கணக்கு வைப்போமே. 100 ரூபா, ஏன்னா ஏறத்தால ஒரு 20 நிமிஷம் ஒதுக்குறாங்க. இமாமத் தொழுகை வைக்கிறதுக்கு 10 நிமிஷம், அதுக்கு முன்பு சுன்னத் தொழுகிறாக, பின்னாடி சுன்னத் அங்கேயே தொழுகிறாக, அங்கே இருக்கிறாங்க, ஒரு 20 நிமிஷம் அங்கே ஒதுக்குறாங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு 100 ரூபான்னு ஒரு கணக்கு பண்ணுவோம். கணக்கு பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 5 வக்து ஆச்சுங்களா, 5 வக்துக்கு 500 ரூபா. அது ஓப்பன் பண்ணுங்க. 5 வக்துக்கு 500 ரூபாய் ஆச்சு. அப்போ 5 வக்துக்கு 500 ரூபாய்னா மாசம் என்னாச்சு, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படின்னா 30 நாளைக்கு 15000 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் சுபுகு பயான் செய்யறாங்க இமாம்கள். இன்னைக்கு பரவாயில்ல, எல்லா பள்ளியிலுமே இருக்குது சுபுகு பயான். சுபு முடிச்சதுக்கு 10 நிமிஷம் ஹதீஸ் சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது எக்ஸஸா தர்றாங்களா? இல்ல. இதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி 10 நிமிஷம். இதுக்கு பயானுக்கு எதை பேச வச்சு நம்ம தீர்மானிப்போம் அப்படின்னா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், இந்த சுய முன்னேற்றத்துக்கு இன்னைக்கு வந்து ஸ்பீச் பண்றாங்கல்ல, அவங்கள எவ்வளவு வாங்குறாங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னைக்கு அடிப்படையில் நிற்கிறவங்க 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வாங்குறாங்க ஒரு மணி நேரம் ஸ்பீக் பண்ணிட்டு போனாங்கன்னா. அந்த கணக்கு பண்ணோம்னா நம்ம 10 நிமிஷம் 6000 ரூபாய் ஒருத்தர் வாங்குறாங்க, சாதாரண எல்லாத்துக்கு தெரியும் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு எவ்வளவு வாங்கணும்? ஏறத்தால 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா வேணாம், ஒரு நாளைக்கு அதுல இன்னும் நம்ம வக்துக்கு போட்ட மாதிரி வெறும் 100 ரூபான்னு கணக்கு பண்ணுவோம். 30 நாள், அது வெள்ளிக்கிழமை திக்ர் ஓதுவா, அதுவும் 10 நிமிஷம் தான் ஒர்க் பண்றாங்க. ஒர்க்கு காசுன்னு நிர்வாகமோ மற்றவங்களும் பேசுற மாதிரி வச்சோம்னா அப்போ 30 நாளைக்கு அதுல ஒரு 3000 ரூபாய் வருது. எவ்வளவு ஆச்சு? 15 3 18000 ரூபாய் ஆச்சு. சரிங்களா? மக்தப் மதரசா எடுக்கிறாங்க. அடுத்தது காலையில 1 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்ல. ஏன்னா எஜுகேஷனல் டியூட்டி பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு 1 நாள் விடுமுறை, 6 நாள் வேலை, அல்லது வாரத்துக்கு 2 நாள் விடுமுறை, 5 நாள் வேலைங்கிறது சிஸ்டத்துல இருக்கு. நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு 1 நாள் மக்தப் மதரசாலையும் 6 நாள் வேலை. அப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஒரு வக்து நடத்துற மாசம் மட்டும் 1 மணி நேரம் ஏறத்தால ஒதுக்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு 200 ரூபாய். டீச்சிங் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு வாங்குற அமௌண்ட்டே வேற. 1 மணி நேரம் கிளாஸுக்கு குறைஞ்சபட்சம் 1500 ரூபாய் அது கொடுக்கணும். அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா ரொட்டேட்டர் வெறும் 200 ரூபாய் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம்னாலுமே 30 நாளைக்கு அந்த லீவையும் கணக்கு பண்ணி, ஏன்னா லீவ் வித் சேலரிங்கிறது தான் கணக்கு இதுல இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ 30 நாளைக்கு கணக்கு பண்ணோம்னா அதுல ஒரு 6000 ரூபாய் வருது. எவ்வளவு வச்சு? 18, இமாமத் தொழுகைக்கு மட்டும் 15, சுபு பயானுக்கு ஒரு 3, இதுக்கு மக்தபுக்கு ஒரு 6, மொத்தம் எவ்வளவு வச்சு? 18 24 ஆச்சுங்களா? ஜும்மா பயான் 4 வாரம் ஜும்மா நடத்துறாங்க. நம்ம ஏற்கனவே ஜும்மா அந்த தொழுகை வைக்கிறதுக்கு 5 வக்துல ஒண்ணு சேர்த்திட்டோம். ஜும்மா பயான் பேசுறாங்க, குத்துபா நடத்துறாங்க, அதை பின் இருக்கிற அந்த துவா போதி அந்த எல்லாத்தையும் சபையை அழகான கொண்டு போறா. இதுக்கு இந்த ஒழுங்குமுறைம்பாங்க, அதாவது மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, இதுக்கு ஒரு ஜும்மாவுக்கு குறைஞ்சது ரொம்ப மினிமமான அமௌண்ட். நான் 1/2 மணி நேரம் பயான் பேசுறேன். ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு ஒரு அமௌண்ட் இது பண்ணோம். 1/2 மணி நேரம் பயான் பேசுறாங்க, ஜும்மா நடத்துறாங்க, குத்துபா ஓதுறாங்க,
ஒரு 1000 ரூபாய் ஒரு ஜும்மாக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னாலும் 4 வாரம் ஒரு ஜும்மா வருது, சில மாசத்துல 5 வாரம் வருது, அது ஒரு வாரத்துக்கு கூட இனாமா விட்டுருவோம். 4 வாரத்துக்கு 4000 ரூபாய் வருது. எவ்வளவு வச்சு 24 நாள் 28,000 ரூபாய் வச்சுங்களா? இது ஒரு கணக்கு பண்ணிட்டு வாங்க, நான் கடைசியில சொல்றேன் ஜும்மா. இதுக்கப்புறம் மோதினார் மாசத்துக்கு 3 நாள் லீவு போட்டாருன்னா பாங் சொல்றாங்க, சுவிட்ச் போடுறாங்க. நீங்க தான் எல்லாமே வேலைன்னு கணக்கு பண்ணிட்டீங்கல்ல, இதெல்லாம் அல்லாஹ்க்காக செய்யறோம். வேலைன்னு கணக்கு பண்ணி இதுக்கும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்ப 3 நாள் மோதினார் போறா, அன்னைக்கு சுவிட்ச் பண்றாங்க, கேட்டை போட்டுறாங்க, பாங்கு சொல்றாங்க, மேய்க்கு இது பண்றாங்க, இந்த மோதினார் வேலைகள்லாம் செய்யறாங்க. இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 350 ரூபா தரம் பார்க்க மாட்டாங்களா? ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்க்கறதுக்கு 350 ரூபான்னு கணக்கு பண்ணா 3 நாளைக்கு 1050 ரூபா வருது. இதை ஒரு லிஸ்ட் போட்டு வைங்க. இமாமத் தொழு வைக்கிறதுக்கு 15,000 ரூபாய், அதுக்கப்புறம் சுபு பயானுக்கு மாசம் 3000 ரூபாய், மக்தபுக்கு வந்துட்டு 6000 ரூபாய், ஜும்மா 4 வாரத்துக்கு 4000 ரூபாய், மோதினார் லீவு வேலை பார்க்கறதுக்கு 1050 ரூபாய். இப்படி கணக்கு பண்ணுங்களேன். இதுக்கப்புறம் வருஷ வேலைன்னு பாக்குறா, 2 பெருநாள் தொழுவு வைக்கிறாங்களா? 2 பெருநாளுக்கு ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல பெருநாள் அஜர் தொழுவு வச்சாரு ஒரு 2000 ரூபாய், பெருநாள் அஜரத்துக்கு பயான் பேசினா ஏதாவது தெரியுங்களா? ஒண்ணும் இல்லை. அதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க காசுன்னு பேசிட்டீங்கல்ல, இது அல்லாட்டு தான் நான் வாங்க உலமாக்கள். நீங்க நிர்வாகம் எல்லாம் அஜரத்து என்ன செய்யறன்னு இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு லாஜிக்கல் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 2 பெருநாள் தொழு வைக்கிறாங்க. ஒரு பெருநாள் பயான் பேசி ஊர்வலத்திங்கிருந்து நடந்து போய் இந்த குத்பா ஓதி தொழு வைக்க ஒரு 1500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜும்மாக்கு 1000 ரூபாய் போட்டோம்னா இதுக்கு ஒரு 1500 2 பெருநாளைக்கு 3000 ரூபாய். அப்புறம் பராத் ரவு பயான் பேச சொல்றேன். ஏதாவது பள்ளிவாசல்ல இமாம் பேசுறதுக்கு ரூபா கொடுக்குறீங்களா? வெளியிருந்து ஒரு ஆள் வந்தா குறைஞ்சு 3000 ரூபாய் தர்றீங்க. 3000 ரூபாய் வேணாம் எங்க அஜரத்துக்கு ஒரு 1500 அதுல பாதி கொடுங்க, பள்ளி இமாம இருக்கிறாங்கட்டி. அப்புறம் மேராஜ் ரவு பயான், அது அவ்வளவு, அதுல 1 மணி நேரம் பேசுறது, ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசும். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஜும்மாவுடைய ரேட் மட்டும் 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆஷுரா நாளுடைய பயான் பள்ளிகள் இருக்கு, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வருஷத்துக்கு ஆகிற செலவு. இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல 12 நாள் மௌலிது ஓதுறாங்களே அஜரத்து, எங்க ஒரு விட்டு வேலை வெளியே போறதுக்கு இல்ல, அந்த 12 நாள் மௌலிதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் ஏதாவது தருவீங்களா? ஓதுறது அல்லாவுக்காக, ரசூலுடைய முஹப்பத்துக்காக. அஜரத் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு இதெல்லாம் வேலை செய்யறோம். இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் கற்பனை பண்ணுங்க. ஒரு மௌலிதுக்கு சாதாரண வெளியே போனா ஒரு 500 ரூபாய்க்கு கம்மியா இன்னைக்கு ஏதாவது செய்ய முடியுமா? 1.5 மணி நேரம், 1 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் வரைக்கும் ஒதுக்குறோம். மௌலிப் இஷா ஃபுல்லா லாக் ஆகுது, அல்லது அசர் இது ஃபுல்லா லாக் ஆகுது. சில பள்ளிவாசல் யாரு வரலாம் இவருதான் முழுசா ஓதணும். டீ கூட நிர்வாகத்துக்கு தர மாட்டாங்க. நிறைய இடத்துல அஜரத்து சொந்த காசு போட்டு தான் வாங்கணும். அதெல்லாம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஓதுனா 12 நாள் ஓதுறாங்க. 12 நாளைக்கு 6000 ரூபாய் வருது. ஒரு நாளைக்கு 500 ரூபானா. சில இடத்துல மௌலிது ஓதுறாங்க, அதை விட்டுருவோம். பொதுவாக எல்லா இடத்துலயும் வர்றது மட்டும் நம்ம கணக்கு பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை மதரசா ஆண்டு விழான்னு வைக்கிறீங்கல்ல, சில இடத்துல ஊர்க்கந்திரின்னு வைப்பாங்க. அதுக்கு பிள்ளைல ட்ரெயின் பண்றாரு அஜரத்து. அதுக்கு நேரம் எக்ஸஸா எடுத்துட்டு உட்காரணும். அன்னைக்கு மேடையில உட்காந்து தொகுப்புரை வழங்கணும், நன்றியுரை வழங்கணும். அன்னைக்கு அவங்கள பார்க்கணும், ஜாமானத்தை பைக் எடுத்துட்டு போய் சீர் ஜாமானத்தை மாதிரி தூக்கிட்டு வரணும். இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம்ல? இது மற்றவங்களை சும்மா செஞ்சிட மாட்டாங்களே. இதையும் அல்லாவுக்காக தான் செய்யறோம், ஊர் நல்லதுக்காக செய்யறோம். இருந்தாலும் நீங்க பேசணுங்கிட்ட ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆண்டு விழாக்கு அந்த முழுசா வேலை செய்யற ட்ரைனிங்ல இருந்து அந்த கடைசியில வாக்குறுதவான ஓதர் வரைக்கும் அதுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? மொத்தம் எல்லாம் சரி 2000 ரூபாய் வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரம்ஜான் மாசத்துல இந்த இஃப்தாருக்கு டெய்லி துவா ஓத சொல்றீங்களா? 30 நாள் ஒரு 10 நிமிஷமா அல் ஃபாத்தியான்னு சொன்னதுல ஆரம்பிச்சு வாங்குற அல்லாஹும் அலக்க சும்துன் வரைக்கும் 10 நிமிஷமா தான். அதுக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். 30 நாளைக்கு 3000 ரூபாய் ஆச்சு. ரம்ஜான்ல வித்திரு தனியா தொழுகை வைக்கணும். ஏற்கனவே அதுக்கு 100 ரூபாய் 5 வக்து வித்திரு எச்சா தொழுகை வைக்கிறாங்க. இந்த வித்திரு தொழுகை வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு 100 ரூபாய், அதே மாதிரி 30 நாளைக்கு 3000 ரூபாய். அதுக்கப்புறம் லைலத்துல் கத்ர் இரவு பயான் அஜரத்து பேச சொல்றேன் நிறைய இடத்துல. அதுக்கு நம்ம பராத்திர ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு 1500 ரூபாய் லைலத்துல் பேசி, அதே மாதிரி ஜியாரத்துக்கெல்லாம் போறீங்கள, திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் நடத்த சொல்றீங்களா, அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1500 ரூபான்னு வைங்க. உங்க அஜரத்து அதெல்லாம் எங்க பள்ளிவாசல சொல்றது இல்லைன்னு சங்கடப்படுற. அது டெய்லி பயான் முன்னாடியே கணக்கு பண்ணிட்டோம். லைலத்துல் கத்ர் கபிரிஸ்தான் ஜியாரத்துக்கு கூட்டிட்டு போறீங்க, திக்ர் மஜ்லிஸ் நடத்த சொல்றீங்க. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க பேசணும், என்ன செய்யறாருங்கிற கேள்வி கேட்டீங்க. இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண. இப்ப லைலத்துல் கத்ர் 1500 ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப வருட செலவு மட்டும் 2 பெருநாள் தொழுகை, பராத்து, மேராஜ், ஆசுரா பயான்கள், மௌலிது 12 நாள், ஆண்டு விழா, இஃப்தாருடைய துவா, அது வித்தருடைய அந்த தொழுகை, அதே மாதிரி லைலத்துல் கத்ர் பயான். இதுல நிறைய இடத்துல இப்ப இஷா முடிச்சுட்டு பயானும் வந்துட்டு ரம்ஜான்ல அது அதிகமான இடத்துல இமாம்கள் இது பண்ண அதுக்கு தனியா ஆள் போடுறாங்க, அல்லது ஆப்சாவை பேச சொல்றாங்க. அது நம்ம பெருசா இதுக்கு மட்டும் எவ்வளவு தெரியுங்க வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் ஏறத்தாழ 22,000 ரூபாய் வருது. நம்ம கணக்கு பண்ண, நீங்களும் கணக்கு பண்ணுங்க, கணக்கு பண்ணி வச்சிருக்கிறேன். 22,000 ரூபாய் 12 மாசமா வருஷ செலவு 22,000 ரூபாய் அஜரத்து வேலை செய்யறாரு. இந்த 12 மாசத்துக்கு டிவைட் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்னா
1800 வருங்க. இந்த 1800 நீ மொத்தம் அந்த இமாமத்துக்கு மட்டும் 15,000, அது காலையில் சுபு பயான் 3000, மக்தப் மாசாக்கு 6000. இது சாயங்காலம் நடத்தினா தனி ரேட்டு, காலையில மட்டும்தான். சாயங்காலம் 2 வக்து இருக்கிற மத பள்ளிவாசல்ல சாயங்காலம் 1 மணி நேரம் உட்கார வைக்கிறாரு, அப்ப 12,000 ஆயிரும். அதுக்கப்புறம் ஜும்மா பயானுக்கு 4000 ஒரு மாசம் ஃபுல்லா ஒவ்வொரு இதுக்கும். மோதினார் இல்லைன்னா செய்யறதுக்கு 1050. வருஷம் இந்த 22,000 செலவாச்சு. அதை பிடிச்சா 1800. இடத்துல 30,000 அதுக்கு மேல போகுது கணக்கு பண்ணீங்கன்னா. ஆனா பள்ளிவாசல்கள் தர்றது எவ்வளவு? வெறும் 12,000, 10,000, 15,000 இப்படிங்கிறதான் இமாம்கள் செஞ்சுட்டு இருப்போம். காரணம் என்னன்னா, ஊர்ல ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சத்தமா சொல்லிட்டா அது எங்களுக்கு போதுமானது. ஊர்ல ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுக்காக ஒரு வட்டி விட்டுட்டு வெளியே வந்தாருன்னா அது எங்களுக்கு போதுமானது. அதுக்காகத்தான் செய்யறோம். எங்க குடும்ப கஷ்டத்துல தான் இருக்கு. ஆனா எதனால நாங்க செய்யறோம், எங்களை போட்டு ஏளனப்படுத்தாதீங்க. அஜர் தூங்கி வெளியிறாருன்னு சொப்பனமா சொல்லாதீங்க. சொன்னேன் ரொம்ப மனசு சங்கடப்படுறாங்க. நிறைய உலமாக்கள் முணங்கிட்டு இருக்க. ரத்தமெல்லாம் சுண்ணதுக்கு அப்புறம் எங்கேயுமே போக முடியாதுங்கிற சந்தர்ப்பம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேணா போய்க்கோங்க அப்படின்னா அந்த கண்ணீருக்கு சும்மா விட்டுறாது உங்களைய. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனால இத்தனையும் செய்யறோம். 30,000 அதுக்கு மேல எந்த பள்ளி தருதோ அவங்க எச்சாலம் தந்துடல, அவங்க சரியானதை ஒரு அளவுக்கு தந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம போன பிக்ஸ் படி. அது கம்மியா 10,000, 12,000 தர்றதெல்லாம் எதுவுமே தரல, உறிஞ்சிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இமாம்களுடைய இதை. அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு இமாம்கள் இப்ப சமீபத்துல என்னாச்சுன்னா இமாம்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. இமாம்கள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிடுறா. அலாரம் ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இதை நான் எதுக்கு சொல்லணும், யாரையும் குறை சொல்லணுங்கிற நோக்கமெல்லாம் இல்லை. சீர்திருத்த இமாம்களுடைய வேலை பழு இவ்வளவு கடினமான பழுவுகளை செய்யறாங்க, இவ்வளவு அமௌண்ட் மதிப்புள்ள வேலைகளை தான் செய்யறாங்க, ரொம்ப குறைவா தர்றோம். அதனால தர முடிஞ்ச மஹல்லாக்கள் கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்துங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது சொன்ன உடனே மாசம் 3 நாள் லீவை கனெக்ட் பண்ணலையான்னு சொல்லுவாங்க. இது ஜெனுவல் டியூட்டி. ஜெனுவல் டியூட்டின்னா என்ன? இது ஒரு கௌரவ போஸ்ட். இமாம்ங்கிறது சமுதாயத்துடைய கௌரவம். கலெக்டர் மாதிரி, தாசில்தார் மாதிரி. அப்ப லீவு வித் சேலரி நம்ம 27 நாள் வேலை பார்த்து அந்த 3 நாளைக்கு சேர்த்து தான் கணக்கு. அப்ப ஜெனுவல் டியூட்டி பொறுத்த வரைக்கும் லீவு மஸ்ட் அப்படிங்கிறது. அப்ப அதையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணணும். 30 நாள்னு வேலையும் செஞ்சுதான், வேலை செய்யாமையும் சம்பளம், சேலரி வித் லீவ் வித் சேலரிங்கிறது தான். அப்ப அதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த கணக்கு பண்ணணும். 30,000 எந்த மொஹல்லால கொடுக்குறாங்களோ அவங்க எச்சா கொடுத்தட ஒரு அளவுக்கு தான் தராங்க. எனக்கு தெரியும் 30,000 சம்பளம் கொடுக்குற மொஹல்லா தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லுங்க. 10,000, 12,000 ஒரு நாளைக்கு 500 கூட கொடுக்காம இருந்தாரு. இமாம்கள் அப்படியே பண்ணிட்டு அசருக்கு சொன்னா மஹ்ரிபுக்கு வெளியூர் போயிடணும். ரொம்ப குடும்பப்படுத்தாதீங்க. அல்ல பத்த ஷரபிக்கல ஷதீத், அல்லாஹ்வுடைய மிக கடுமையானது. அதே சமயத்தில் சில நிர்வாகிகள் நம்ம பாராட்டணும். இமாம்கள் கஷ்டப்படுறப்ப அவங்க முகத்தை பார்த்துட்டு காசு கொடுக்குறவங்க நிர்வாகிகள் இருக்கத்தான் செய்யறா. அவங்களுடைய சூழலை பார்த்துட்டு உடனடியே சம்பளத்தை கேட்காம உசர்த்துற நிர்வாகி இருக்கத்தான் செய்யறா. அவங்கள ஒரு வறுமையா இருக்கிற பட்சத்துல நிர்வாகத்துல கணக்கு எழுதாம தான் ஜோப்ல இருந்து அவங்களுக்கு எத்தனையும் செய்யக்கூடிய நிர்வாகிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த நிர்வாகிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால நீங்க எச்சா தர்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். கரெக்டா அந்த 1ஆம் தேதி 5ஆம் தேதி ஆனோன்னா கரெக்டா கொடுத்துருங்க. அஜரத்து கேட்கட்டும், கேட்காம நான் எப்படி கொடுப்பேன், எங்களுக்கெல்லாம் வேற பொழப்பு இருக்கு, உங்களுக்கு இது மட்டும் தானே கேட்டா குறைஞ்சா போயிருவீங்கன்னு சொல்லாதீங்க. நாங்க தொழில் வச்சது காசு கொடுன்னு நாங்க கேட்க முடியாது, ஓதி கொடுத்தது காசு கொடுன்னு நாங்க கேட்க முடியாது, அல்லாட்ட தான் நாங்க கேட்க முடியும். நீங்க இது கூட செய்ய முடியலன்னா அப்புறம் வேற என்ன செய்யறீங்கன்னு தெரியல. அந்த டாபிக்குள்ள நான் வரல. அதனால கரெக்டா அந்த டயத்துலயாவது கொடுத்துருங்க. யாராவது ஞாபகப்படுத்துங்க. அல்லாஹ் இமாம்களுடைய அந்த வறுமையை போக்கி செழுமை தருவானாக. இமாம்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நல்ல ஒரு உல்ஃபத்து மவத்தத்தை எல்லாம் நசீபாக்கி, அந்த நெருக்கம் இருந்தா இமாம்களுக்கும் நிர்வாகிகள் இருந்தா தான் சமுதாயத்தை ஷரியத்தை தலைக்குமே ஒழிய இல்லைன்னா முசீபத்து தான் தலைக்கும். அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.